மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக மீண்டும் இந்த அனுதின மன்னாவின் மூலமாக உங்களை சந்திக்க முடிகிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் மன்னாவினுடைய தலைப்பு, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கான வசனம் சங்கீதம் 25 அதிகாரத்திலே 3 வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிற யாவரும் அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவனுக்கு அன்பான தேவச்சனமே, அவரை யாரெல்லாம் வேதாகமத்திலே நம்பி பொறுமையோட காத்திருந்தார்களோ, காத்திருந்த யாவரும் அவரிடத்திலிருந்து நன்மையைத்தான் பெற்றுக் கொண்டார்களே அல்லாமல், அவருக்காக அவரை நம்பி பொறுமையாய் காத்திருந்த ஒருவர் கூட அவரிடத்திலிருந்து நன்மையை பெறாமல் போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம், அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்த உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அவனுக்கு அடிக்கடி தரிசனமாகி சொன்ன வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டிருப்பார் போலும். ஒரு முறை உன்னை அழைத்து சென்று வானத்திலே நட்சத்திரங்களை பார்த்தாயா என்று கேட்டார். நட்சத்திரங்களை எவ்வளவு அதிகமாக வானத்திலே பெருகி இருக்கிறதோ, நட்சத்திரங்களை எப்படி உன்னால் எண்ண முடியாதபடி காணப்படுகிறதோ, அதே விதமாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கடற்கரை மணலை காட்டி ஆபிரகாம் இடத்திலே சொன்னார், இந்த மணலை உன்னால் என்ன முடியுமா? எப்படி இந்த மணலை உன்னால் என்ன கூடாததா இருக்கிறதோ, அதே விதமாக நான் உன்னுடைய சந்ததியையும் நான் பெருக பண்ணுவேன். 99 வயசிலே ஆண்டவர் வாக்கு பண்ணி 100 வயதிலே அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதன் நிமித்தமாக அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினார். பாருங்கள் பிரியமான கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆபிரகாம் அவ்வளவு நாட்களும் அவரை நம்பி பொறுமையாய் காத்திருந்தார். அவரை நம்பி பொறுமையாய் காத்திருந்ததன் விளைவாக ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை கண்டடைந்தார். தாவீதும் அப்படித்தான். தாவீதும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அந்த தக்க வேலை வரும் வரை தனக்கு ராஜாங்கம் உடனே கிடைக்கவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் கூட உடனே அவனுக்கு பதவி கிடைத்து விடவில்லை. அநேக ஆண்டுகள் அவன் காத்திருக்க வேண்டியதான ஒரு நிர்பந்தம் வந்தது. காத்திருந்தான், நம்பி காத்திருந்தான். காத்திருந்ததன் விளைவாக ஏற்ற வேளையிலே அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக நியமிக்கப்பட்டார். ஆனால் பாருங்கள் அன்பான தேவச்சனமே, சவுலினால்
அவ்வளவாய் பொறுமையாய் காத்திருக்க கூடாமல் போயிற்று. தாவீது காத்திருந்தது போல காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த சவுல் காத்திருக்கவில்லை. 1 சாமுவேல் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 7 நாட்கள் காத்திருந்தாலும் கூட சாமுவேல் வரும் வரை காத்திருக்க முடியாதவனாய் துணிந்து போய் அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று சொல்லி பார்க்க, அது நிமித்தம் என்னவாயிற்று? அவர் வெட்கப்பட்டு போகும்படியான ஒரு சூழ்நிலை உருவானது. வெட்கப்பட்டான், வேதனைப்பட்டான், அவனுடைய பதவியை இழந்து போனான். பாரு, என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறதை நீங்கள் நினைவில் வைத்தவர்களாய் அவரை நம்பி காத்திரும். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அருள்மிகு பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளை நீ ஒருபோது வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லையப்பா. நாளில் உம்மை கேட்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்காய் பொறுமையாய் காத்திருக்குவது நிமித்தமாக உம்மிடத்திலிருந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும். எந்த காரணத்தினாலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கிருபையாய் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கரத்தில் ஏற்படுத்தி செபிக்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.